தீபன் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா தீபன் வந்து ஒரு மீன் தேடிக்கிட்டே இருந்தார். அந்த மீன் கடல்லே இல்லையாமா, காசிமேட்டில் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே மனசு மாதிரி கடைசியில் வவ்வால் வாங்க போனோம். வவ்வால் போய் கேட்டால் 2000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் ஒயிட்லேருந்து நாங்கள் பிளாக்குக்கு மாறிட்டோம். அது 600 நாங்கள் கடைசியில் பீஸ் கடைசியில் 400 முடிச்சிருக்கோம். இது உண்மையான ரேட்டான்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் சரி வாங்கியாச்சு. தீபன் என்ன உங்கள் அபிப்பிராயம் இதை பற்றி? வெள்ளை வவ்வால் கருப்பு வவ்வால் 2 வவ்வால் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே வந்து வெள்ளைக்கு நமக்கு ஆகாது, நம்ம வந்து கருப்பு இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கருப்பு தான் காசு கம்மியாக இருந்துச்சு. இதுதான் உண்மை. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்லாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு பீட்சா மாதிரி இருக்குது. ஸோ அட்லாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட எங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக ரெடி ஆகிடுச்சு. அக்கா கொடுக்க போகிறாங்க, கொடுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. சொல்லுங்கள் சார், பார்க்குறது எப்படி இருக்குது? பார்க்கவே எனக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னென்னே தெரில. நீ சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. இன்னுமே பீஸா மாதிரி தான் இருக்குல்ல. இதுக்கு இன்னொரு பேர் இருக்காமா, தமிழ் பீஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பார்க்கறது நல்லா இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் காசிமேடு வந்தால், காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில், இந்த காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டில், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து இது கிடைக்குது. மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், முட்டை, அரிசி மாவு, வேறு என்ன சர்க்கரை, 2 முட்டை போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு முட்டை போட்டால் 40 rupees, 2 முட்டை போட்டால் 70. அண்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இனிப்பாக இருக்குது. சீனி போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. முட்டை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி. நான் ஒன்று நம்ம ஊர் டெசர்ட் ஐட்டம்னு வச்சுக்கலாமே, டெசர்ட் மாதிரி சாப்பிட்டு முடிச்சு டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம். மிச்சப்படி மெயின் டிஷ்ஷே எனக்கு தான். நம்மளுக்கு மெயின் டிஷ்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு சைட் டிஷ் தான். ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து வட்லாப்பம் சொல்லுவாங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒரு ஸ்ரீலங்காவில், இலங்கையில் வந்து வட்டலாப்பன், WATTALPPAN வட்லாப்பன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கிருந்து அங்கே போச்சா இல்லை அங்கிருந்து இங்கே வந்துச்சான்னு தெரில. இது வட்டமாக இருக்குது, ஆப்பமாக இருக்குது. அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து வட்லாப்பம்னு வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, புட்டு, கேக்கு, ஆம்லெட்டு இதெல்லாம் கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.
சொன்னீங்க தெரியுமா, வேலிடான பாயிண்ட்டு. புட்டு கேக்கு எல்லாமே கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அட்லாப்பம் சாப்பிட்டேன். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, பீட்சா மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது, இனிப்பாக இருக்குது. ஆனால் இந்தியன் பீட்சா அப்படின்னு சொல்கிறாங்க அது பேர். பார்த்தீங்கன்னா 4 கோடெலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸு, தேங்காய் போட்டிருக்காங்க, முட்டை போட்டிருக்காங்க. அண்ட் சாப்பிட்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிரும். அண்ட் சாப்பிட்டு பாருங்கள். காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்தில் இருக்குது இந்த கடை. வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் காய்கறியும் வாங்கியாச்சு. தீபன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறாரு. தீபன் காமிங்க, பண்ண போறாரு. தீபன் வீடியோ போயிட்டு இருக்கோம். அப்போ மாடி ஏற விட்டாருங்க. வாங்க ஷரத், see my room. This is my room. Wow. லைட்லாம் போட்டு மின்னு இது. இங்கே தான் உட்காந்து லைவ் போனார் அவர். இங்கே பாருங்க, சென்னை பிளாகர் தெரியுதா? இதே தான் மனசு ஃபுல்லாக ஓடுது அவருக்கு. வாவ், இங்கே பாருங்க, வேற லெவலு. யூடியூபு, அடுத்து ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டு, அதுவும் ராஜாவாயிருவார் இந்த மாதிரி. இன்னர் பீஸ், எனர்ஜி, போராடு, ஓயாதே, பிளாக்கிங் செல், இட்ஸ் நவ் ஆர் நெவர், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஒரு பிஸியாக வந்து அவர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காரு மீன்லாம். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ரொம்ப நேரமாக ஒரு மீன் கழுவுறேன் ஏதோ பண்ணுறாரு. வவ்வால். நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தமிழில் சொல்லணும். வவ்வால் மீனுங்க. கிலோ கிடையாது, 4 மீன். நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அதான் உண்மை. பகிரங்கமாக ஒத்துக்கிறோம், ஏமாற்றிட்டாங்க எங்களை. பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு புது இடத்துக்கு போனோம்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு கிடையாதுல்ல. ஸோ தட் இது ஒரு லெசனாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பட் நல்லாயிருக்கு, மீன் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ தட் பெட்டர் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். அண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஏதோ பண்ண போகிறாரு. மீனும் அவர் கேட்ட மீன் கிடைக்கல கடைசியில். ஸோ இந்த மீன் வாங்கியிருக்காரு. பாப்போம் எப்படி பண்ணுறாருன்னு. அண்ட் இதோட ரிவ்யூ நான் தான் சொல்லுவேன், அவர் சொல்ல மாட்டார். நான் இப்போயே சொல்லிட்டேன், அவருக்கு இதுக்கு சொல்லவே கூடாது. நீங்கள் இங்கே பாருங்கள், இதுக்கு நீங்கள் ரிவ்யூவே போடக்கூடாது. நீங்கள் இத்தனை ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பீங்க, உங்கள் சாப்பாடை இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ தட் நான் தான் இன்றைக்கி சாப்பிட்டு சொல்ல போகிறேன், அவரோட சாப்பாடு இருப்பேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அவர் சமைக்க போகிறாரு, எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் அவுட்கம் தான் சூப்பராக வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு சமையல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தானே ஜி? சமையல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு? இது வரைக்கும் என்னென்ன சமைச்சிருக்கீங்க? டெய்லியுமே சமைப்பீங்களா? டெய்லியுமே சமைச்சு சாப்பிட்றாருன்னா அதுக்கு பொறுமை வேணும். ஏன்னா வேலை பார்க்குறவர். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் வேறு. அவர் ஐயோ திட்டு அவர் வராரு பாருங்க. ஏன்னா என்ன இதில் என்ன இருக்குது ப்ரோ? இங்கே பாருங்கள், பெரிய ரிப்போர்ட்லாம் இல்லை, ரொம்ப சாதாரண, மிக சாதாரண ரெடி ஆகிட்டு இருக்காரு அவரோட பிளாக்கு. தீபன் சமைக்க ஆரம்பம், வாங்க பசிக்குது. வவ்வால் மீன் பொரிச்சது ரெடி ஆகிட்டு இருக்கு கேரளா ஸ்டைலில். நானும் கேரட்டும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஹோப் செம்மையாக வந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்ம இந்த ஏரியாவே சும்மா கம்மன்னு பார்த்துங்களேன். கீழே இருக்கலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க என்ன சமைக்கிறீங்க அப்படின்ட்டு. தீபனோட சமையலை பார்த்துட்டு கீழே இருக்கலாம் வந்து எங்களுக்கு ஒரு 2 பீஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தீபன் வந்து சமைச்சிருக்காரு. ஸோ இந்த செம்ம ஸ்மெல்லு. வேளச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா ஸ்மெல்லு வரும் கண்டிப்பாக, பார்த்துக்கங்க சரியா. வவ்வால் பொலிச்சது ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. தீபன் தான் பண்ணார், நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. தீபன் பார்க்கவே செம்மையாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் உங்களை வச்சு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னைய வச்சு ட்ரை பண்ணுறீங்க? ஸோ சாப்பிடலாம் நினைக்கிறேன். உங்களை விட்டு சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம காரமாக இருக்குமோன்னு நினச்சோம், பட் காரமே இல்லை. ஏன்னா தக்காளி மேட்சப் பண்ணிடுச்சு. பார்த்துருப்பீங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மறக்காமல் சென்னை பிளாகரை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல தமிழ் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் இவர். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.